ராஜ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல இன்னைக்கான லைவ் ஸ்ட்ரீம்ல பல சண்டைகளுக்கு காரணம் என்ன? ஏஞ்சல் டீமன் டாஸ்க் தான். இந்த டாஸ்க்ல பல பேரோட உண்மையான முகங்கள் வெளிவருது. ஆமாங்க, மஞ்சரியா இருக்கட்டும், சாச்சனாவா இருக்கட்டும், ரொம்பவே ஓவரா நடந்துகிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்துல அன்ஷிதா வேற லெவல்ல நடிக்கிறாங்க. அந்த அம்மாவை பொறுத்தளவுல இவ்வளவு நாள் ரொம்பவே நல்லவங்களா வேஷம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கும் மத்தவங்களுக்காக இவங்க பொங்குற மாதிரி ஒரு நடிப்பெல்லாம் போட்டாங்க. நான் பிக் பாஸ் வீட்ல இருந்தே வெளியே போறேன் அப்படிங்கிற சொன்னாங்க. அன்ஷிதா, உன்னோட நடிப்பு போதுமா? நேத்து ஒரு சிம்பிளா ஒரு டாஸ்க் நடந்துச்சு. அந்த டாஸ்க்லயே நீ மஞ்சரி மேல எவ்வளவு வன்மத்தை கொட்டின அப்படிங்கறது எல்லாத்தையும் நாங்க பார்த்துட்டோம். மறுபடியும் எதுக்காகமா நான் நல்லவ அப்படிங்கிற மாதிரி திரும்ப சொல்லிட்டு இருக்க? அது மட்டும் இல்லங்க, கிட்டத்தட்ட பைத்தியம் மாதிரி தான் இன்னைக்கு லைவ் ஸ்ட்ரீம்ல அன்ஷிதாவோட நடவடிக்கைகள் இருந்துச்சு. அன்ஷிதா மாஸ் அப்படிங்கிற மாதிரி பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. வாய் கூசாம போய் சொல்லாதீங்கடா. அன்ஷிதா என்னடா பண்ணாங்க? மனநிலை சரியில்லாத மாதிரி தான் அந்த இடத்துல அன்ஷிதா நடந்துகிட்டாங்க. இதை யாருமே மறுக்க முடியாது. அதே மாதிரியே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ரியல் டெவிலா இருக்கிற ஜாக்லினா இருக்கட்டும், சௌந்தர்யாவா இருக்கட்டும், அருண் பிரசாதா இருக்கட்டும், நாங்க ரொம்பவே நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி நடிச்சாங்க. இந்த டாஸ்க்ல தாண்டா நீங்க டெவிலா இருக்கணும். ஆனா மத்த இடங்கள்ல எல்லா இடத்துலயுமே நீங்க டெவிலா தான் இருந்துகிட்டீங்க. ஆமா தானங்க, இந்த பிக் பாஸ் வீட்ல மத்தவங்களை இழிவுபடுத்துறது, கேவலப்படுத்துறது, மார்க் பண்றது, இரிட்டேட் பண்றது, ப்ரொவோக் பண்றது, இந்த வேலைகள் எல்லாமே செய்யற இந்த ஜாக்லின், சௌந்தர்யா, அருண் பிரசாத் இவங்க 3 பேருமே ரொம்பவே நல்லவங்க மாதிரி நடிக்கிறாங்க. பாக்குறதுக்கு செம காமெடியா இருந்துச்சு. நம்பிட்டோமா, நீங்க நல்லவங்க, நம்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சரி, என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு டாஸ்கை பொறுத்தளவுல பல சலசலப்புகள் இருந்தாலும் இந்த வாரம் 12 நபர்கள் நாமினேட் செய்யப்பட்டிருக்காங்க. இந்த 12 பேருமே இன்னைக்கான ஓட்டிங்ல எந்தெந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது ஓட்டிங்க பொறுத்தளவுல முத்துக்குமரன் நாமினேட் செய்யப்பட்டிருக்கார் அப்படின்னா முதல் இடத்தை பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் தான் முதல் இடத்தை தக்க வச்சிருப்பாரு. அதே மாதிரியே இன்னைக்கான ஓட்டிங்லயும் அவர் தான் முதல் இடத்துல இருக்கிறாரு. 1 லட்சம் ஓட்டுகளை கடந்துட்டார் அப்படின்னு சொல்லலாம். இவரை பொறுத்தளவுல 28.36% வாக்குகள் வாங்கியிருக்காரு. 2வது இடத்துல சௌந்தர்யா, அவங்கள பொறுத்தளவுல 15.41% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. 3வது இடத்துல ஜாக்லின் 9.56% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. 4வது இடத்துல ராணவ பொறுத்தளவுல 9.52% வாக்குகள் வாங்கியிருக்காரு. 5வது இடத்துல மஞ்சரியை பொறுத்தளவுல 6.51% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. 6வது இடத்துல சத்யா இருக்கிறாரு. சத்யா 5.21% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. 7வது இடத்துல பவித்ராவை பொறுத்தளவுல 5.19% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. 8வது இடத்துல ரயான் இருக்கிறாரு. ரயானை பொறுத்தளவுல 4.79% வாக்குகள் வாங்கியிருக்காரு. 9வது இடத்துல ரஞ்சித்தை பொறுத்தளவுல 4.73% வாக்குகள் வாங்கியிருக்காரு. 10வது இடத்துல தர்ஷிகா இருக்கிறாங்க. தர்ஷிகா 4.08% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. 11வது இடத்துல ஆனந்தியை பொறுத்தளவுல 3.37% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. கடைசி இடத்துல சாச்சனாவை பொறுத்தளவுல 3.27% வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த ஓட்டிங்கை பொறுத்தளவுல சேஃப் சோன்ல இருக்கிற 4 பேர் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா முத்துக்குமரன், சௌந்தர்யா, ஜாக்லின், ராணவ் இந்த 4 பேருமே சேஃப் சோன்ல இருக்கிறாங்க. மீதி இருக்கிற போட்டியாளர்களை பொறுத்தளவுல 6% இருந்து 3% வாக்குகள் மட்டும்தான் வாங்கியிருக்காங்க. அந்த வகையில இந்த வாரம் யாரை வேணாலும் விஜய் டிவி வெளியனுப்பலாம் அப்படிங்கறத என்னோட கருத்து. என்ன பொறுத்தளவுல இந்த ரஞ்சித், சத்யா அப்படிங்கிற மாதிரி கேமே ஆடாம பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மிச்சர் மட்டும் தின்னுகிட்டு இருக்கவங்கள வெளியே தூக்கி போடுங்கப்பா, கேம் சுவாரஸ்யம் ஆகும் அப்படிங்கறத என்னோட கருத்து. அதே நேரத்துல பல பேர் சாச்சனா இரிட்டேட் பண்றாங்க, சாச்சனா போனா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். கண்டிப்பா சாச்சனா இரிட்டேட் பண்றாங்க. ஆனா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கறதுக்காக ஏதாவது ஒரு முயற்சியை போடுறாங்க. ஆனா இந்த ரஞ்சிதா இருக்கட்டும், சத்யா இருக்கட்டும் எதுவுமே பண்ணாம 60 நாள் வரை இருந்துட்டானுங்க. அவனுங்க எதுக்குங்க இங்க இருக்கணும்? அவனுங்க முதல்ல வெளியே போனா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you friends.